بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد: بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்டு அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றான். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் படைத்த இறைவனை அஞ்சியவர்களாக, படைத்தவனுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார். இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு இவ்வுலக வாழ்க்கையில் இறை கடமைகளை நிலைநாட்டுவதில் உறுதியும்
இறைவனுடைய கட்டளை வந்துவிட்டால் அதை முறையாக நிலைநாட்டக்கூடிய மக்களாகவும் இறை நம்பிக்கையாளர்களாகவும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா விரும்புகிறான். அதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். எனவே தான் அல்லாஹு தாலா அவனுடைய தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியது நோக்கம் இறை அடியார்கள் அவருடைய முன்மாதிரிகளை அறிந்து அவர்களுடைய வாழ்க்கையில் பல படிப்பினைகளை இறைவன் நமக்கு தகுந்து கொடுத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் இறையச்சத்தை அடைவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத் 49வது சூராவினுடைய 13வது வசனத்திலே சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஅபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் கபீர். மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கின்றோம். நீங்கள் ஒருவரை ஒருவரை அறிந்து கொள்வதற்காக உங்களை கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் ஆக்கி வைத்திருக்கிறோம். இன்ன அக்கிரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் யார் என்றார், யார் உங்களில் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதிலே உறுதியாக இருக்கிறார்களோ, இறைவனுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடியவர்களே இறைவனிடத்தில் நெருக்கமானவர்கள் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் இறையச்சம் உள்ளவராக மாறுவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். அந்த நபிமார்களுடைய வாழ்நாளில் ஏற்பட்ட சோதனைகளையும் அந்த சோதனையில் அவர்கள் அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருந்ததையும் திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முல்க் 2வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தஆலா மரணத்தையும் மஅலல் அர்லி ஸீனத்தல்லாஹ் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த பூமியில் உள்ளவற்றை எல்லாம் அல்லாஹ் தஆலா அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறான். எதற்காக? அவர்கள் யார் அல்லாஹ்வினுடைய கடமையை நிலைநாட்டுவதில் சரியான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அழகிய நுணுக்கம் பெற்றவர்கள் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் உள்ளதை அலங்காரமாக்கி வைத்து இறையச்சமுடையவர்கள் யார் என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக பல நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு சுட்டிக்காட்டுகிறான். ஏனென்றால் லகது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், நபிமார்களுடைய வரலாறுகளிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி அழகிய படிப்பினை இருக்கின்றன. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல நபிமார்களை நினைவூட்டுகின்றான். குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக எடுத்துரைப்பது நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையான நேரங்களில் கூட இறை கடமையும் இறை கட்டளையும் பெரியது என்று எவ்வளவு ஒரு பெரிய தியாகத்தை செய்து நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அவைகளை பார்த்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நமக்கு நினைவூட்டுகின்றான். குர்ஆனில் அல்லாஹ் சூரத் இப்ராஹிம் என்ற ஒரு சூறாவையும் இறக்கி வைத்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு ஈமானிய வலுவையும் அவர்கள் இறைவன் மக்களை அழைத்ததனுடைய விதங்களை நோக்கியும் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையான நேரத்தில் இறை கடமையை நிலைநாட்டுவதையே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் ஐயுன் நாசி அஷத்துல் பலா, உலகத்தில் மனிதர்களுக்கு அதிகமான சோதனைகள் யாருக்கு ஏற்படும், கஷ்டமான சோதனைகள் அதிகம் ஏற்படக்கூடியவர் யார் என்று கேட்கப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்பியா, நபிமார்களுக்கு தான் சோதனைகள் அதிகமாக இருக்கும். ஃபல் அம்சில் சும்மல் ஃபல் அம்சில், யார் அந்த நபிமார்களை போன்று நாம் வாழ வேண்டும், நபியை போன்று பின்பற்றி நடக்க வேண்டும், நபி காட்டிய வழிகளினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஈமானிய வலுப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அது தகுந்தது போன்ற சோதனைகள் ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒயின் கான ஃபி தீனிஹி ஸல்வத்தன் இஷ்தத்த பலாஹு, எவர்கள் நபி வழியை பின்பற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக நிற்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியை பின்பற்றி தான் நடப்பேன் என்று நினைக்கிறார்களோ அந்த நபியினுடைய நேசமும் அதை அவர்களுக்கு சோதனை அதிகமாக்கும். அதே நேரத்தில் ஒயின் கான ஃபி தீனிஹி ரிக்கத்தன், பலகீனமாக அவர்கள் இருப்பார் என்றார், அவருடைய சோதனையும் லேசானதாகத்தான் இருக்கும். எனவே ஒவ்வொருவருடைய ஈமானியை பொறுத்து தான் சோதனைகள் ஏற்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறும்படி அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார்.
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நீங்கள் பேசி பாருங்கள், நினைத்து பாருங்கள். உலகத்தில் எத்தனையோ கதைகளை பேசுகிறோம், எத்தனையோ செய்திகளை தன்னுடைய போன்களின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் ஈமானியர்களுக்கு புரிய வைக்கின்றான். சூரத்துல் மரியம் 19வது சூராவினுடைய 41வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபியா இது கால லி அபிஹி அபதி லிம தஅபுது மா லா யஸ்மா வலா யுப்சிர் வலா யுக்னி அன்க ஷையா யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம் மா லம் யஅதிக ஃபத்தபினி அஹ்தீக ஸிராத்தன் ஸவியா. வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நினைவூட்டுகின்றான். எனவே நீங்கள் இந்த உலகத்தில் இப்ராஹிம் நபியை பற்றி பேசி பாருங்கள், வீட்டிலே அமர்ந்து நபியை பற்றி கூறுங்கள், குர்ஆன் சொல்வதை போன்ற குர்ஆனை ஓதி பாருங்கள். நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னஹு கான சித்தீகன் நபியா, ஒரு உண்மையை பேசக்கூடிய ஒரு நபியாக இருந்தார், சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு நபியாக அவர் இருந்தார் என்று ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்புகளை, அவருடைய குணங்களை, அவருடைய மார்க்க அழைப்புகளை, அவர்கள் மார்க்கத்திற்காக இறைவனுடைய கட்டளைகளை கட்டுப்பட்ட விதங்களை ஒவ்வொரு விஷயமாக பல கோணத்தில் பல இடங்களில் அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். அந்த நபி அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதிப்பதற்கு உறுதியாக நின்றார்கள். தன்னுடைய தந்தையை நோக்கி சொன்னார்கள், இது காலலி அபிஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மா வலா யுப்சிரி வலா யுக்னி அன்கு ஷையா. என் அருமை தந்தையே, நாம் எல்லாம் பெற்றோர்களை சிறிது கோபப்படுத்தினால் இழிவாக பேசுகிறோம், கண்ணிய குறைவாகவே இன்றைக்கு கண்ணியம் இல்லாமலே வா போ என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை முஷ்ரிக்காக இருக்கிறார், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தந்தை எவ்வளவு அழகாக அழைத்து மார்க்கத்தை போதிக்கிறார். காரணம், இறை மார்க்கம் அவருக்கு புரிய வைக்கப்பட வேண்டும், சத்தியம் சொல்லப்பட வேண்டும், ஈமானை நோக்கி வர வேண்டும், சொர்க்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக தன் தந்தையை எப்படி அழைத்து முஷ்ரிக்காக இருக்கிறார், எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறார், நரகத்துக்குரிய காரியத்தை செய்கிறார், எந்த நிலையிலும் தன் தந்தைக்குரிய கண்ணியத்தை சீர்குலைத்து விடாமல் அல்லாஹ்வுடைய தூதராக இப்ராஹிம் நபி தன் தந்தை எவ்வளவு அன்பாக அழைக்கிறார். யா அபதி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மா, உங்களுக்கு எந்த ஒன்றையும் கேட்காத, எந்த ஒன்றை நன்மையும் தராத ஒன்றை நீங்கள் வணங்கிக் கொண்டு இருக்கிறீர்களே என்று தன் தந்தையை அழைத்து இறை மார்க்கத்தின் அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடுகிறார். யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம் ஃபஇன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம் மா லம் யஅதிக ஃபத்தபிஇனி இலா ஸிராத்தின் முஸ்தகீமா. என் அருமை தந்தையே, என்னிடத்தில் இல்ம் வந்திருக்கிறது, எனக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்திருக்கிறான், எனக்கு தீனை கொடுத்திருக்கிறான், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை அழைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் அழைக்கின்றார். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிரஹ்மானி அஸியா. என் அருமை தந்தையே, ஷைத்தானுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள், ஷைத்தான் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். யா அபதி இன்னி அகாஃபு யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷைத்தானி வலியா. நான் என் அருமை தந்தையே, மறுமையில் ஏற்படுகின்ற அந்த வேதனையை குறித்து நான் பயப்படுகிறேன். எங்கே அல்லாஹ் உங்களை நரகத்திற்குள்ளாக்கி விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை நோக்கி அழைப்பு குறித்ததை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகிறான். இதையெல்லாம் குடும்பத்தார்கள், ஒரு தாயும் தந்தையும் ஒரு பிள்ளையும் பெற்றோர்களும் உட்கார்ந்து ஆலோசிக்க வேண்டும், பேசப்பட வேண்டிய விஷயம் இது. உலகத்தில் தேவையற்ற எத்தனையோ பேச்சுக்களுக்காக வேண்டி நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அல்லாஹ் தஆலா அழகாக சுட்டி காட்டுகின்றான். அந்த இப்ராஹிம் நபியுடைய வரலாறு நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு தந்தை, ஒரு பிள்ளை தன் தந்தையை எவ்வளவு அழகாக அழைத்து இறை மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்துக் கூறுகிறார்கள். என் அருமை தந்தையை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், இறை கடமையின் மட்டும் வாருங்கள், படைத்த அல்லாஹ் ஒருவன் தான் என்று அழகான முறையில் எடுத்துக் கூறியது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவனின்பால் அழைத்த அந்த அழைப்பை அல்லாஹ் மிகைப்படுத்தி தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை நினைத்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்பட்டது என்பதையும் திருமறை குர்ஆன் நமக்கு பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 124வது வசனத்தில் இருந்து அதிகமாக தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே வருகிறான். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا. அல்லாஹ் சொல்கிறான், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில கட்டளைகளின் மூலமாக சோதித்தான்.
அல்லாஹ் தஆலாவே சொல்கிறான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் சோதித்தோம், பல கட்டளைகளை போட்டினோம், ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஃபஅத்தம்மஹுன்ன பிகலிமாத்தின், அனைத்து காரியங்களையும் சரியான முறையிலே நிலைநாட்டினார்கள். இதையெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனையாக கஷ்டமாக இருந்ததோ, நாம் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் முழுமையாக அவர்கள் நிலைநாட்டினார்கள். எனவே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை குர்ஆனில் திறந்து வைத்து நீங்கள் படித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையான முறையில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் தான் உடன்படிக்கை செய்து கொண்டோம். அவர்களுக்கு இடத்திலே வைது வாஹத்னா இலா இப்ராஹிம் அன் இஸ்மாயில் அன் தய்யிரா லில் பைத்தி லித் தாயிபீன வல் ஆகிபீன வ ருக்இஸ் சுஜூத். அந்த காபத்துல்லாவை வலம் வரக்கூடியவர்களுக்காக, அங்கு தங்கியிருக்கக்கூடியவர்களுக்காக, ருக்கு செய்யக்கூடிய மக்களுக்காக, சுஜூ செய்யக்கூடிய மக்களுக்காக இந்த காபத்துல்லாவை நீங்கள் சுத்தப்படுத்தி வையுங்கள், சரிபடுத்தி வையுங்கள் என்ற ஒரு பொறுப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனாராகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த அந்த சிறப்பை நினைவூட்டுகின்றான். எவ்வளவு ஒரு பணியை அவர்கள் அங்கே செய்து காட்டினார்கள். இறை இல்லத்தினுடைய பணிகளை நிலைநாட்டுவதும் அதற்கு பொறுப்பெடுத்து செயல்படுத்துவதும் ஒரு நபிமார்கள் ஒரு செய்த பணி என்பதை நாம் நன்றாக புரிந்து அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய உயர்வான பொறுப்பை இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த அச்சத்தை பயந்து நடுங்கி அதை மார்க்கத்தின் முறைப்படி செயல்படுத்தி காட்டினார்கள். அந்த தியாகத்தினுடைய உணர்வு தான் அல்லாஹ் தஆலா வத்தஹது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று அங்கு கட்டிய அந்த இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற பிரச்சாரத்தை அல்லாஹ் தஆலா வலியுறுத்தினான். இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் மக்காவிற்கு செல்லும் பொழுது மகாமை இப்ராஹிமிலே தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோமே, எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்திருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிய விதத்தினாலும், அல்லாஹ்விற்கு அடிபணிந்த விதத்தினாலும், அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக நிலைநாட்டியதாலும் ஏற்பட்ட அத்தனை சோதனைகளிலும் அல்லாஹ்வுடைய கடமைதான் பெரியது, அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெரியது, இதை செய்தால் மட்டுமே தான் நான் உயர்ந்து நிற்க முடியும் என்கின்ற ஆழமான செய்தி அவர்கள் உள்ளத்தில் பதிந்ததினால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நமக்கு நினைவூட்டி காட்டுகிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டக்கூடிய பொறுப்பையும் இறைவன் அவர்களுக்கு கொடுத்தான். அதையும் அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், வைத் யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயிது மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அவர்கள் அந்த காபத்துல்லாவை உயர்த்தி கட்டி முடித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், இந்த பணியை நாங்கள் முழுமையான முறையில் செய்து முடித்து விட்டோம். யா அல்லாஹ், இதில் நீ எங்களுடைய துஆவை, எங்களுடைய அமலை நீ பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். இப்படியாக அந்த சூராவின் தொடக்கத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் கேட்ட ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு உணர்த்துகிறான். அல்லாஹ்விடத்தில் பணிவாக இருப்பது, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவது, கதறுவது, தான் செய்கிற அமல் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ரப்பிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்ற அந்த முறையையும் அல்லாஹ் தஆலா அங்கே கற்றுக் கொடுக்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் கேட்டார்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக் வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வ அரினா மனாசிக்கனா வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பிள்ளையும் உனக்கு அடிபணியக்கூடியவராக, உனக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக, உன்னுடைய கட்டளை தான் பெரியது என்று நினைக்கக்கூடிய உள்ளங்களாக உள்ளத்தை நீ ஆக்கி முடிவாயாக. அல்லாஹ், என்னுடைய பின்னால் வரக்கூடிய சந்ததியிலும் உன்னை கட்டுப்படக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். அது குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு வாக்கியங்களையும் செயல்களையும் குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஏனென்றால் இப்ராஹிம் நபியுடைய ஒவ்வொரு தியாகமும், ஒவ்வொரு சோதனைகளும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் அளித்தார்கள், அதை பின்பற்றினார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய உயர்வையும் அந்தஸ்தையும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றான். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா உகீமுஸ் ஸலாத் வ ஜஅல் மின் துர்ரியதி, என்னையும் என்னுடைய குடும்பத்தினர்களையும் தொழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக அல்லாஹ் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்காக, சந்ததிகளுக்காக செய்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையும் தொழக்கூடிய, நானும் என்னுடைய பிள்ளையும் குடும்பத்தாரும் தொழக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ் என்று கேட்டவர்கள் எத்தனை பேர்? இதெல்லாம் படிப்பினை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் நபிமார்களுடைய அந்த பிரார்த்தனை நமக்கு வலியுறுத்துகிறான். இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய உம்மத்தாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு தொழுகையிலே மக்கள் மிக குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன? பள்ளியை விட்டு விலகி மற்ற இடங்களில் அதிகமான மக்கள் தேடுவதற்கு என்ன நோக்கம்? இப்ராஹிம் நபியுடைய அந்த பிரார்த்தனைகள் போன்ற பிரார்த்தனைகளை நாம் கேட்காதனுடைய விளைவு. கேளுங்க, அல்லாஹ்விடத்திலே எப்படி ஒரு நபி கேட்டிருக்கிறார், நானும் என்னுடைய குடும்பமும் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனைகளை நாம் கேட்க வேண்டும்.
அரினா மனாசிக்கனா வதுப அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ்விடத்திலே கேட்கிற, யா அல்லாஹ், என்னுடைய கடமைகள், ஹஜ்ஜினுடைய கடமைகள், குர்பானுடைய சட்டதிட்டங்கள், இவைகளை எல்லாம் எனக்கு கற்றுக்கொடு யா அல்லாஹ். நீ காட்டுகின்ற முறைப்படி தான் நான் செயல்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் மூலமாக மேலும் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவிற்கு இறை கடமைகளை நிலைநாட்டுவதில், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வதில், இறை கடமைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அதிகமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு நினைவூட்டுகிறார் என்றால், ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளும் திருமறை குர்ஆனை படித்து இப்ராஹிம் நபியுடைய ஒவ்வொரு வாழ்க்கை நெறியும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில், பெற்றோர்களுடைய உள்ளத்தில், ஆண்களுடைய உள்ளத்தில், பெண்களுடைய உள்ளங்களிலே பதியும் என்றால் நிச்சயமாக எவருமே அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை விட்டு பல்பரலான தொழுகையுடைய நேரத்திலே வெளியிலே நிற்க மாட்டார்கள் என்பார்களே. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் இறைவனுடைய கட்டளைக்கு ஒவ்வொன்றையும் பின்பற்றி நடந்தார்கள், எவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டு காட்டுகின்றான். எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ் தஆலா சூரத் அன்-நஹல் 16வது சூராவினுடைய 120வது வசனத்திலே சொல்கிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹ் ஹனீஃபன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன் ஷாக்கிரன் லிஅன்அமிஹி வஜ்தபாஹு வஹதாஹு இலா சிராத்தி முஸ்தகீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்று சொல்கிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயமாக, ஒரு இமாமாக, ஒரு தலைவராக, ஒரு சமுதாயமாக நின்றார். எந்த விஷயத்திலே? கானித்தன் லில்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்திலே, அல்லாஹ்வை வணங்குவதிலே, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதிலே, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதிலே, மறுமையுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற கோணத்திலே, இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற விஷயத்திலே கானித்தன் லில்லாஹ் ஹனீஃபன், நெருக்கமாக தூய்மையான முறையில் இருந்தார். அது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலம் யகு மினல் முஷ்ரிகீன், அல்லாஹ்விற்கு ஒரு காலத்திலும் அவர்கள் இணை வைத்தவராக இருக்கவில்லை, இணை வைப்பை விட்டு தூரமாக்கப்பட்டவராக இருந்தார். இணை வைப்பின் பக்கம் ஒரு ஈமானை நெருங்கி விடக்கூடாது, ஈமானோடு ஷிர்க் நுழைந்து விடக்கூடாது என்று உணர்த்துவதற்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், வலம் யகு மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் இல்லை, அதை விட்டு தூய்மையானவராக இருந்தார். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வ ஷாக்கிரன் லிஅன்அமிஹி, அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார். நமக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான அருள் வளங்களை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வை நினைத்து நாம் நன்றி செலுத்திருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நாம் இருக்க வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்துவதற்காகத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்புகளை, அவர்களுடைய குணங்களை, அவருடைய செயல்பாடுகளை, அவர்கள் மார்க்கத்தின்படி அடைத்த விதங்களை, அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட விதங்களை குர்ஆன் படிப்படியாக எடுத்துரைக்கிறது. பிள்ளைகளுக்கு எத்தனையோ கதைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், எத்தனையோ விஷயங்கள் உட்கார்ந்து பேசக்கூடிய பெற்றோர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அந்த சிறு பிலாயத்திலே அந்த பிள்ளைகளுடைய மனதில் நீங்கள் பதிய வைத்து பாருங்கள். அவர்கள் இறைவனை அடிபணிவதிலும் கட்டுப்படுவதிலும் பெற்றோர்களை மதிப்பதிலும் முன்னிலை வகுக்க வேண்டாம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்ராஹிம் நபியுடைய வரலாறுடைய பாடத்திட்டங்கள் குர்ஆன் சொல்வதை போல குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து கூறுங்கள். உரையாத உள்ளங்களிலும் இறை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கமும் வலிமை பெற்றதுதான் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள். சாதாரண கதைகள் அல்ல, கற்பனைகள் அல்ல. நபிமாருடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதின் நோக்கம் நம்முடைய உள்ளத்தில் இறை அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான். ஷாக்கிரன் லிஅன்அமிஹி, அல்லாஹ்வுடைய அருளுக்கு அவர் நன்றி செலுத்தினார். எனவே வஜ்தபாஹு வஹதாஹு இலா சிராத்தி முஸ்தகீம், அவரை நாம் தூதராக தேர்ந்தெடுத்துக் கொண்டோம், சரியான பாதையில் அவரை கொண்டு போய் சேர்த்தோம். வஆதைனா ஃபித் துன்யா ஹஸனா, உலக வாழ்க்கையிலே அவருக்கு மிக அழகியதை நாம் கொடுத்தோம். மறுமையுடைய வாழ்க்கையிலும் அவர் நல்லடியார்களிலே மறுமையிலே அவரை நாம் சேர்த்தோம் என்று ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகிய குணங்கள், அழகிய பண்புகள், இறைவனை அஞ்சுவதிலே, இறைவனுக்கு கட்டுப்படுவதிலே, இறை கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலே ஒரு ஈமானிய வலு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்ததை நமக்கு சொல்லிக் கொடுப்பது யார்? உலக வரலாறு அல்ல, நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் தாயினுடைய கருவறையை வைத்து பாதுகாத்து 10 மாதம் சுமக்க வைத்து உணவளித்து இறைவன் மனிதனாக முழு உருவத்தையும் கொடுத்து வெளியாக்கி பூமியிலே கணவன், மனைவி, பிள்ளைகள், செல்வாக்கு, வேலை, வாய்ப்பு எல்லாம் கொடுத்த அந்த இறைவன் தான் நமக்கு நபிமார்களுடைய வரலாறை சொல்லிக் கொடுத்து நீ ரப்பின் பக்கம் திரும்பு, அல்லாஹ்வுடைய கடமையின் பக்கம் திரும்பு, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதிலே உறுதியாக நின்று கொள் என்று நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன்
நம் மீது கருணை செய்தவனாக, நாளை மறுமை நரக நெருப்பிற்கு விறகு கட்டைகளாக என்னுடைய உம்மத்து ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு படிப்படியான விஷயங்களை நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். மேலும் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நற்பண்புகள் என்ன தெரியுமா, அவருடைய குணம் என்ன தெரியுமா, குணத்தை முதற்கொண்டு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். சூரத்துல் ஹூத் 11வது வசனத்தினுடைய 75வது வசனத்திலே சொல்கிறான், இன்ன இப்ராஹிம லஹலீமுன் ஹவ்வாஉன் முனீப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இன்ன இப்ராஹிம லஹலீமுன், அவர் நிச்சயமாக சகிப்புத்தன்மை உடையவர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சகிப்புத்தன்மை உடையவர், ஒரு இறை நம்பிக்கையாளர். ஒரு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மை ஈமானினுடைய உள்ளத்திலே வர வேண்டும், சகிப்புத்தன்மை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நபியினுடைய குணம் இது. ஏனென்றால் அது மட்டுமல்ல, அவ்வாஹுன், அவர்கள் மென்மையான உள்ளம் கொண்டவர்களாக, அது சங்க லேசான உள்ளம் கொண்டவர்களாக அவர் இருந்தார். அது மட்டுமல்ல, முனீபுன், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குணத்தை சொல்றான், அவர் இலகிய மனம் கொண்டவர், மென்மையான உள்ளம் கொண்டவர், அவர் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் படைத்த அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடிய பண்புள்ளவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நற்குணங்களை நமக்கு ஏன் எடுத்துரைக்கிறான். ஈமானியத்திலே வர வேண்டும், இறை நம்பிக்கை இல்லை உள்ளவரிடத்திலே வர வேண்டும். இந்த குணங்கள் எல்லாம் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாகவும் நம்முடைய உள்ளத்திலே இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய பண்பாகவும் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இப்ராஹிம் நபியுடைய வரலாறை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். அந்த இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் நீண்ட காலத்திற்கு பிறகு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தையை கொடுத்தவன் தான் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பச்சிலை குழந்தையோடு மக்கமா நகரத்திலே புட்புண்டுகள் முளைக்காத பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் விடும்படி சொல்கிறான். அந்த சூரா இப்ராஹிம் 14வது சூராவினுடைய 37வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னபடி அங்கே கொண்டு போய் விட்டு ரப்பிடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதி கைரி ஸீ ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத் ஃபஜ்அல் அஃபீதத மினன் நாஸ் வ தஹ்வி இலைஹிம் வர்ஸுகு மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். யா அல்லாஹ், நீ சொன்ன அடிப்படையிலே என் மனைவி மக்களை இந்த காபத்துல்லாஹ்வுக்கு அருகிலே குடி அமர்த்தி விட்டேன், புட்பூண்டுகள் முளைக்காத இடத்திலே. ஏன் தெரியுமா, லியுகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவதற்காக. புட்பூண்டுகள் முளைக்காத ஒரு பள்ளத்தாக்கு, உதவிற்கு யாரும் வல்லாதவனவர்கள், உண்பதற்கு உணவில்லாத ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு ரப்பிடத்திலே கதறினார்கள். ரப்பனா வர்ஸுகுஹு மினஸ் ஸமராத், பல வஸ்துக்களை உணவாக நீ கொடுப்பாயாக என்று துஆ செய்தார்கள். அவர்களுடைய பிரார்த்தனையுடைய வலு இன்றைக்கு மக்கமா நகரத்திலே ரிஸ்கினுடைய விசாலம் விரிந்து விசாலமாக கிடைக்கிறது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்கள் யோசித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை நிலைநாட்டுவதில் எவ்வளவு பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் இறை கட்டளையினுடைய அடிப்படையிலே தன் மனைவி பச்சிலம் குழந்தை, அந்த குழந்தையை கொண்டு போய் அங்கே விட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினார் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது என்று சொன்னால், இப்படியாக பல கட்டங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் கடந்து வந்தார்கள். தம் சமூக மக்களிடத்திலே சத்திய முழக்கத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அவரிடத்தில் எந்த விதமான பதிலும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அம்பியா 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். 21வது சூராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபமா கான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலு குத்லூஹு அவ் ஹர்ரிகூஹு ஃபஅன்ஜாஹு அல்லாஹ் மினன் நார். அந்த சமுதாய மக்களிடத்திலே மார்க்கத்திற்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஒன்றே ஒன்றுதான் செய்ய முடிந்தது, இந்த நபியை கொன்று விட வேண்டும், ஒரு நெருப்பை மூட்டுங்கள், அந்த நெருப்பை மூட்டி அவர்களை போட்டு நசிக்க அழித்து விடுங்கள் என்று நினைத்து அவர்கள் அதை போன்று ஈடுபட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா ஈமானிய உறுதியின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பிற்கு கட்டளையிட்டான். குல்னா யா நாரு கூனி பர்தா வ ஸலாமா அலா இப்ராஹிம், நெருப்பே நீ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்பானமாக மாறி அவர்களுக்கு குளுமையை கொடுத்து பாதுகாப்பாக ஆக்கிக்கொள் என்று எரியும் நெருப்பிற்கு அதனுடைய தன்மையை மாற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களுக்கு, அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கடமைதான் என்னுடைய வாழ்க்கையிலே பெரியது என்று யார் நினைக்கிறார்களோ, யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் இப்ராஹிம் நபியுடைய வரலாறு உம்மத்தே முஃமின்களுக்கு பதிவாக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் நிரப்பப்படுகிறதோ, யாருடைய உள்ளத்தில் என் கடமையை பெரியது என்று இறை கட்டளை நோக்கி பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அழைப்பு விடுகிறான். குல்னா யா நாரு கூனி பர்தா வ ஸலாமா அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ குளுமையை கொடு என்று சொல்லி அல்லாஹ் குளுமையை ஆக்கி
அந்த மக்கள் எல்லாம் திரும்பி பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வியப்பிற்குரியவர்களாக ஆக்கி காட்டினார்கள். அதற்கெல்லாம் என்ன காரணம்? இப்ராஹிம் நபி அல்லாஹ் மீது வைத்த அந்த இறை நம்பிக்கை. ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற ஒரு குரல் தான் அவருடைய உள்ளத்தில் இருந்து ஒளிமயமாக்கி நாவினால் பொழிந்த அந்த வார்த்தை, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பாளர்கள் மிக சிறந்த பொறுப்பாளன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனுடைய கடமையை செய்வதில் உறுதியாக இருந்ததின் காரணமாக அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் என்று குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்து பாடம் கற்றுக் கொடுக்கிறது என்றால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய உள்ளத்தை புரட்ட சொல்கிறது, நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்கிறது. ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்தவனுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான், நம்மை சிறந்தவராக ஆக்க விரும்புகிறான், நம்மை நபிமார்களை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சிறந்தவராக மாறுங்கள் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அடுத்த கட்டமாக அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை வளர்ந்து ஓடும் பொழுது சூரத்து சாஃபாத் 37வது சூராவிலே 37வது சூராவினுடைய 102வது வசனத்திலே அந்த வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். அந்த குழந்தை ஃபலம்மா பலக மஅஹு ஸய்ய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நபிமாருடைய கனவு வஹியாக இருந்ததினால் அவர்கள் கனவு காண்கிறார்கள். அந்த குழந்தை ஓடி நடமாடும் பொழுது, ஆசையாக வளரும் பொழுது, ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த அந்த குழந்தை கண் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தையை அழைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், யா அபதி, யா என்னுடைய அருமை மகனே, யா இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக மா ஃபன்துர் மாதா தரா, உன்னை அறுப்பவனாக, உன்னை அறுக்கும்படி இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான், உன்னுடைய முடிவு என்ன? ஒரு பெற்றோர், ஒரு பிள்ளை, ஒரு தந்தை தன் மகனை பார்த்து சொல்கிறார், இறை கட்டளை என்ன தெரியுமா? உன்னை கொல்லும்படி, உன்னை அறுக்கும்படி இறை கட்டளை வந்திருக்கிறது. இறை கட்டளை செய்வதா, என்னுடைய பாசத்தை காட்டுவதா? யோசித்து பாருங்கள். சாதாரணமாக நினைக்க முடியாதுங்க. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறான். நினைச்சாலே நம்முடைய உள்ளத்தில் மயமுக்கும் மயக்கமும் அச்சமும் ஏற்படும். ஒரு தந்தை தன் பிள்ளையை பார்த்து சொல்ல இயலுமா? இறைவன் உன்னை அறுக்கும்படி செய்திருக்கிறான். ஆனால் அந்த ஓடி ஆடக்கூடிய பிள்ளையை பெற்றி வளர்த்தெடுத்த தாயினுடைய பாசம், அந்த சத்திய முழக்கத்தை பேசக்கூடிய அந்த பிள்ளையினுடைய மனதில் என்ன வார்த்தை வந்தது தெரியுமா? யா அபதி, யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். என் அருமை தந்தையே, என் அருமை தந்தையே, உலகத்தினுடைய பாசத்தை விட, நேசத்தை விட அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெரியது. அல்லாஹ்வுடைய கடமையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், என்னை பொறுமையாளர்களாக நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபலம்மா அஸ்லமா வ தல்லவுல் ஜபீன், இருவரும் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு அவர்களை முகக்குப்புற படுக்க வைத்து அறுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், யா இப்ராஹிம், யா இப்ராஹிம் கத் சத்தக்த ருயா இன்னா கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். இப்ராஹிமே, நீ உண்மையை படுத்தி விட்டீர், உண்மையை நிலைநாட்டி விட்டீர். அல்லாஹ்வுடைய கடமைதான் பெரியது, கட்டளை பெரியது என்று தன்னுடைய நேசமாக இருந்த, பாசமாக இருந்த பிள்ளையை விட அல்லாஹ்வுடைய கட்டளை என்று பெரியது என்று நீ முடைத்து விட்டாய், உண்மைப்படுத்தி விட்டாய். இன்னா கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நான் நல்லை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படிதான் கூலி கொடுக்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன வார்த்தை சொல்றான் தெரியுமா? இன்னா ஹாதா லஹுல் பலாஉல் முபீன், இதுதான் மிகப்பெரிய ஒரு சோதனை. நபிக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். சாதாரண விஷயம் அல்ல. நீங்களும் நானும் நினைக்கும் போது பெருசா தெரியும். அல்லாஹ்வினாலேயே சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இன்னா ஹாதா லபலாஉல் முபீன், இது மிகப்பெரிய ஒரு சோதனை. வதைனாஹு பிதபிஹின் அதீம், அல்லாஹ் தஆலா அங்கே பலி பிராணி ஒன்று கொடுத்து அறுக்க வைத்து பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்காக அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் தான் நாம் குர்பானி கொடுக்கிறோமே. சாதாரண விஷயம் அல்ல. இவ்வளவு தியாகத்திற்கு பிறகு குர்பானி. ஆனால் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்து குர்பானி கொடுக்கலாமா வேண்டாமா, கடன் இருக்குதா, 10 லட்சம் கடன் இருக்குதா என்று யோசித்து யோசித்து உலகத்தின் விஷயம் தன் மீது கடன் சுமையை சுமத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதில் யோசிக்கக்கூடிய சமூகம் தான் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி பேசுங்கள், நபியினுடைய கட்டளையை நோக்கி செல்லுங்கள். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை பெரிதாக நினைத்து செய்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் நம்மளால் பொருளாதார வசதி அல்லாஹ் கொடுக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் குர்பானி கொடுக்க வேண்டும். அல்லாஹ் பரக்கத்தாக கொடுக்கும் பொழுது
நாம் அந்த ஒரு ஆட்டை வாங்கி கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி 2 கொம்பு உள்ள நல்ல ஆரோக்கியமான ஆடை வாங்கி குர்பானி கொடுத்தார்கள். அதை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்தார்கள். இந்த பெருநாளுடைய தொழுகை முடிந்த பிறகுதான் அறுக்க வேண்டும் என்ற வழிமுறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். தொழுகைக்கு முன்பாக அறுத்து விட்டால் அது குர்பானியில் செய்தாது சாதாரண சாப்பாட்டுக்குரிய குர்பானி பொருளாகத்தான் அது மாறிவிடும். எனவே அதனுடைய வழிமுறையை முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் சொன்னால் அப்படிப்பட்ட அந்த தியாக வரலாறு உணர்வு புரிந்து நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தின் அடிப்படையில் செய்யப்படக்கூடியவராக ஏனென்றால் அதையும் அல்லாஹ் தெளிவாக சூரத்துல் ஹஜ் 22வது சூராவினுடைய 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் லை யனாலுல்லாஹு லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய மாமிசமோ இரத்தமோ இறைவனை போய் அடைவது கிடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதா, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறீங்களா, 4 பேருக்காக கொடுக்கிறீங்களா என்பதை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்காக மட்டுமே கொடுக்கிற என்ற உணர்வுகளும் சிந்தனைகளும் உள்ளத்தில் பதிய வைத்து இறையச்சத்தை பெறக்கூடிய சமூகமாக மாறக்கூடிய நசீபு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாக இறைவன் இறை மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அந்த முறைப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஈதில் அல்லாஹ் பெருநாளுடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். பெருநாளுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஈதுகா திடலில் தான் நடத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தொழுகையிலே முதல் ரக்காயத்திலே 7 தக்பீர் அதிகப்படியாகும், 2வது ரக்காயத்திலே 5 தக்பீர் அதிகப்படியாகும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்தியிருக்கிறார்கள். அந்த முறையை நாம் கையாள வேண்டும். குறிப்பாக அந்த ஈது திடலுக்கு பெண்கள் வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சஹாபி பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பெருநாள் திடலுக்கு வர வேண்டும், அங்கே இருந்து துஆ செய்ய வேண்டும், அங்கிருந்து தக்பீர் முழக்கங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நாம் எப்பொழுதும் நம்முடைய பள்ளிவாசலுக்கு எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய திடலிலே ஈதுகா பெருநாளுடைய தொழுகை நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஈது அல்லாஹ்வுடைய பெருநாளுடைய தொழுகை சரியாக 6:30 நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, வரக்கூடியவர்கள் உலூ செய்துவிட்டு முசல்லா எடுத்துக்கொண்டு மிக விரைவாக நாம் வந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பெருநாள் தொழுகைக்காக அல்லாஹ்வுடைய முஹப்பத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் பெறுவதற்காக மிக விரைவாக ஆண்களும் பெண்களும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். அந்த தொழுகையிலே கலந்து கொண்டு அமல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய அந்த நேரங்களை ஒதுக்கி முன்கூட்டியே நாம் வந்துவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு தொழுகையினுடைய பண்புகளையும் தொழுகையினுடைய அந்த செயல்பாடுகளை குறித்து நமக்கு வழிகாட்டினார்களோ, குறிப்பாக வராத பெண்களுக்கு இந்த செய்திகளை எடுத்துரைத்து இந்நாள் வரை பெருநாளுடைய தொழுகைக்கு ஈதுகாவிலே கலந்து கொள்ளாத எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த உண்மை நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்திய இந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து அவர்களையும் அந்த ஈதுகா தொழிலை தொடரக்கூடிய ஒரு வழிமுறைக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நட்புலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஏவினானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை கட்டளையிட்டார்களோ அதை வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்க அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹல் அஸீம் வذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸீதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.